கர்த்தருக்கு பிரியமானவர்களே, புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானிப்பது ரோமர் 10:13. அதாவது, கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்கிற எவனும் இரட்சிக்கப்படுவான். கர்த்தரின் அன்புக்குரியவர்களே, புதிய மாதத்திற்குள் ரோமர் 10:13 வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் எளிய வழியையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே புதிய மாதத்திலும் உங்கள் சொந்த பலத்தால் கடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக உங்களுக்கென்று ஒரு மாபெரும் வாக்குறுதியை அவர் தருகிறார். அதேவேளை அவர் கூறும் எளிய வழியையும் பின்பற்றுவோம். அது கூப்பிட வேண்டும். யாராக இருந்தாலும் அவருடைய நாமத்தை கூப்பிடும் போது அவர்களுக்கு விடுதலையையும் பாதுகாப்பும் துணையும் கிடைக்கும். நாம் ஒன்றை தீர்மானிப்போம். இந்த மாதத்தில் நான் பயத்தோடு அல்லது சுயபலத்தோடு நடக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய வெற்றி, தயவு மற்றும் சமாதானம் என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் எப்பொழுதும் இருக்கும் என்ற உறுதி எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தில் இரட்சிக்கப்படுவான் என்பது வெறும் ஆன்மீக இரட்சிப்பை மட்டும் குறிப்பதல்ல. அது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களில் இருந்து விடுதலை, பாதுகாப்பு, சுகம் போன்ற சகலவற்றிலும் முழுமையை குறிக்கிறது. உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் அருகாமைக்கும் அவருடைய வல்லமைக்கும் ஒரே ஒரு ஜெப தூரத்தில் தான் இருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் கதவுகள் உங்களுக்காக எப்பொழுதும் திறந்தே இருக்கின்றது. இந்த மாதத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியிலும் உலகை படைத்த இறைவனின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் எவனும் அல்லது யாராக இருந்தாலும் என்று கூறுகிறது. நீங்கள் யார் என்பது அல்ல, அவர் நாமத்தில் தொழுகை உங்களிடத்தில் உண்டா என்பதுதான். உங்கள் கடந்த கால தவறுகளோ அல்லது தற்போதைய பலவீனங்களோ, எதிர்பார்ப்புகளோ, நிறைவேறிய வேண்டியவைகளோ, நீங்கள் கூப்பிடும் போது, தொழுது கொள்ளும் போது இயேசுவின் கிருபையை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் வெற்றி உண்டு. அவசர காலங்களில் மட்டுமல்ல, உங்கள் அன்றாட வாழ்வின் சாதாரண நேரங்களிலும் அவருடைய நாமத்தை தொழுது கூப்பிட்டு உச்சரித்து பழகிவிடுங்கள். ரோமர் 10:13 இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளும் போது எங்கள் அறிவுக்கெட்டாத பெரிய முடிவுகளை நான் எடுக்க அவரது நாமம் ஞானத்தை தரும். சோர்ந்து போகும்போது உற்சாகத்தால் நிரப்பும். பலவீனமாக இருக்கும்போது பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று நமக்கு வாக்களிக்கிறது. ஆதலால் தொழுது கொண்டு கூறுவோம், என் குடும்பம், என் வேலை, எதிர்காலம் மற்றும் என் போக்குவரத்துக்கள் அனைத்தும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று. இதயத்தை கவலைகளில் இருந்து பாதுகாத்து வெற்றி பெறச் செய்வார் என்பதே நமக்கு அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம். அவர் நாமத்தை தொழுது கொள்கிற பொழுது நாம் இரட்சிக்கப்படுவோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாகவும் புதிய வழிகள் திறக்கப்படும் மாதமாகவும் நம் கர்த்தராகிய இயேசுவோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கும் மாதமாகவும் அமையும் என்று நாம் விசுவாசிப்போம். நிச்சயம் நன்மை உண்டாகும். ஆமென்.